அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான டேஸ்ட்ல சிக்கன் தொக்கு. இது செஞ்சீங்கன்னா சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 150 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம், அது சேர்த்துக்கலாம். இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப பாருங்க, நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த பக்குவத்துல அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இப்ப அப்படியே இருக்கட்டும். சிக்கன் தொக்கு செய்யறதுக்கு அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 3 லவங்கம். இப்ப இது எல்லாத்தையும் எண்ணெயில சேர்த்துக்குங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்ச வெங்காய விழுது சேர்த்துக்குங்க. வெங்காய விழுது நல்லா பொன்னிறமா வதங்கி வரணும். இது வதங்கி வரும்போதே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் அதோட நல்லா கலந்து விட்டு வதக்கி விடுங்க. இது பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இது பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட 2 தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்ப பாருங்க, தக்காளி நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வந்துச்சு. இப்ப மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து மசாலா நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப இதை கூட நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து மசாலாவோட 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்ப பாருங்க, சிக்கனு மசாலா எல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ந்து வதங்கி வந்துடுச்சு. இப்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு சிக்கனு மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு அடுப்பை மீடியமான தீயில வச்சு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது கொதிச்சு நல்லா சிக்கன்லாம் வெந்து மேல எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்ப பாருங்க, நல்லா கொதிச்சு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு. பாருங்க, சிக்கன்லாம் நல்லா வெந்து மேல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப இதை ஒரு வாட்டி கலந்து விட்டு இது கூட இன்னும் ஒரு 3 மசாலா சேர்த்துக்க போறோம். கறி மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது கூடவே பொடியா நறுக்குன்னு கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, நல்லா ருசியான சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.